நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் ரகசிய தகவலின் அடிப்படையில் விலை மதிப்பற்ற திமிங்கலத்தின் எச்சத்தை விற்க முயன்ற 3 நபரை கைது செய்த ராசிபுரம் வனத்துறை அதிகாரிகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேலுங்குறிச்சி பகுதியில் உள்ள GVR தோட்டம் என்ற இடத்தில் 3 நபர் விலைமதிக்க முடியாத திமிங்கலத்தின் எச்சத்தை விற்க முயன்றதாக நாமக்கல் மாவட்ட வன பாதுகாவலர் கலாநிதிக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் ராசிபுரம் வனத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் ராசிபுரம் வனசரக அலுவலர் சத்யா தலைமையிலான தனிப்படையை அமைத்து ராசிபுரம் எல்லைக்குட்பட்ட வனசரகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. வேலுங்குறிச்சி பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் வீட்டிற்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த TN 30 M 1279 என்ற ஆம்னி காரையும் KL 27 C 4434 என்ற செவரோலெட் காரையும் சோதனை செய்தபோது அந்த காரில் ஆம்பர் கிரிஸ் என்ற திமிங்கலத்தின் விலை மதிப்பற்ற எச்சத்தை விற்க முயற்சி செய்த வேலுக்குறிச்சி பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரையும், சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையம் பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான ரவி என்பவரையும் BSNL அலுவலகத்தில் போன் மெக்கானிக்காக வேலை செய்து ஓய்வு பெற்ற சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்த அப்துல் ஜெலீல் என்பவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட பின்னர் சேந்தமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.